ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்ஜினியர் இருப்பேன் காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 டாக்குமெண்ட் மெயினாக சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம 2D பிளான், ஃப்ளோர் பிளான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பிளான், இன்னொன்று எலிவேஷன். ஸோ இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுவோம், நம்ம ஒர்க்கையும் ப்ரொசீட் பண்ணிட்டு போவோம். ஸோ நம்ம கையில் இந்த 3 டாக்குமெண்ட் இருக்குது, ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த 3ம் சஃபிஷியண்ட்டாக போதும் நம்மளுக்கு, இல்லை இதில் ஏதாவது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது இருக்குமா? ஸோ இதோட நீட் தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவு இருக்குன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் விஷயம் மெயினாக பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான். இதை நம்ம ஒரு ஒரு இன்ஜினியரை எடுத்து பண்ணுறோமோ, இல்லை ஒரு மேசன் டீம் வச்சு நம்ம ஒரு லேபர் கான்ட்ராக்டில் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த முறையில் பண்ணாலுமே இந்த ஃப்ளோர் பிளான் நம்ம அவசியமாக வச்சுருப்போம். இதை நம்ம ஒரு சில எக்ஸ்டர்னலாக கொடுத்து அதை ஒரு பிளானாக வாங்கி வச்சுருப்போம். இல்லை நம்மளே ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வீடு இந்த மாதிரி தான் வரணுன்ட்டு. ஸோ நம்ம ஃப்ளோர் பிளானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இந்த அகலத்தில் நம்ம ரூம் இருக்கணும்ட்டு ஒரு ரஃப் கேல்குலேஷன் நம்ம வச்சுப்போம். இல்லை நம்ம இன்ஜினியர் கொடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் ஸ்கெட்சாக கொடுத்துருவாங்க. ஸோ ரூமோட சைஸ் எவ்வளோ போகுது, வால் எவ்வளோ போகுதுன்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ஃப்ளோர் பிளானில் எப்பவுமே ஒரு கவனம் செலுத்தணும். ரெண்டாவது நம்மளுக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பிளான். இதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணுறவங்க நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சன் வச்சு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளானோட நீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் சைஸ்லேருந்து நம்ம போடக்கூடிய காங்கிரீட்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர் பிளானில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இம்பார்ட்டான விஷயம். நம்மளுக்கு எத்தனை காலம் வரப்போகுது, அந்த காலத்தில் எத்தனை ராட் வரப்போகுது, நம்ம ப்ரீமி எங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கட்லிண்டல் கொடுக்கலாமா, த்ரூலிண்டல் கொடுக்கலாமா. ஸோ இல்லை நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம், நம்மளுக்கு கீழும் மேலும் ஸ்ட்ரக்சர் மாறுது, ஒரு ரூம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னும் போது அங்கே ஒரு காலத்தை கட் பண்ணலாமா. ஸோ அதை நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம பீம் சைஸ் எப்படி மாற்றலான்றது. ஸோ ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் போகுது. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளான் எப்போயும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன். ஸோ நம்ம எலிவேஷன் எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அது எதை நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும் போதே ஸோ அதிலே நம்ம டிசைன் பண்ணிட்டு வந்துட போகிறோமா, இல்லை நம்ம தனியாக எஸ்எஸ் வைக்க போகிறோம், இல்லை சிஎன்சி கட்டிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே கேட்டு தான் நம்ம பட்ஜெட் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பிளானில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். இது எக்ஸ்டர்னலி ஒருத்தர் என்னப்பா இத்தனை கம்பி தான் போட்டிருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கணும் போது அது நம்ம மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற மாதிரிலாம். ஸோ நம்ம ஒரு ஒர்க் ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த 3 டாக்குமெண்ட் வாங்கிட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பவுமே சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம டாக்குமெண்ட் வாங்கி வச்சு நம்ம ஒர்க் ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் வெறும் சஃபிஷியண்ட்டாக இல்லை எதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம மாற்ற வேண்டியிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போகும்போது ஒரு சில மைண்டர் சேஞ்ச் வரும், ஃப்ளோர் பிளான்லேயே வரும். ஸோ நம்ம காலம் மார்க்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் சைஸ் இல்லை நம்ம இன்னும் ஒரு அடி தள்ளிக்கலாம், இல்லை ஒரு அடி ஏற்றிக்கலாம், எனக்கு இதை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இல்லை இந்த சைடில் ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுங்கன்னு ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பேசிக்காக ஹேப்பன்ஸ். நம்ம ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே கட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு சில மாற்றங்கள் நம்மளுக்கு அந்த இடத்துல ஐடியா தோணும். இல்லை கிச்சன் சைஸ் பார்ப்பாங்க ஒரு சிலர், எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, எனக்கு ஹாலில் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, பேசிக்காக ஒரு சில மாற்றங்கள் வரும். ஸோ இது பெருசாக டிஃபெக்ட் இருக்காது. ஸோ இது 2D பிளானில் வரக்கூடிய மாற்றங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரில் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி தான் எக்ஸ்டர்னலி ஒருத்தர் சொல்லியிருப்பார். நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லோட் கால்குலேஷன் பண்ணி நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் பிளான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவே நம்ம சஃபிஷியண்டான விஷயம் தான். ஸ்ட்ரக்சர் பிளான் மெயினாக வாங்கக்கூடிய விஷயங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் தான். நம்ம ஒரு ஐடியா எல்லாம் காலத்துக்கு ஓகே 8 டோல் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 6 டோல் போட்டுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்ட் தான் இழுத்துடுமே தவிர்த்து அது அந்த லோடு எடுக்குமானா இருக்காது. அதுக்கு எவ்வளோ தேவையானதோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா கம்பி போட்டால் அதிகமாக ஸ்ட்ரென்த் எடுக்குமானலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்காது. அது நம்ம காசை சும்மா கொடுத்து வைக்கிற கணக்கு தான். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிளான் எலிவேஷன்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுறது. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஒரு சஃபிஷியன்ட்லி ஒரு 4, 16 இல்லை 2 டோல் ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் பேஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவர் 8 கம்பி போட்டிருக்காரு, நம்ம 6 தான் போட்டிருக்கோம், இந்த காலம் சைஸ் 1க்கு 3/4 போட்டிருக்கோம், நம்ம 3/4 தான் போட்டிருக்கோம், எதுக்கு நம்ம காலம் சைஸ் மாற்றிக்கலாம், இல்லை ராடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலான்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அனாவசியமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு முறையாக ஒரு வழிமுறையில் பண்ணும்போது நம்மளுக்கு அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மேபி அவங்க ஏதாவது எக்ஸ்டர்னலி ப்ரிப்பேர் ஆகாமல் ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்துக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான்லாம் வாங்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முறையாக நமக்கு என்ன இருக்கோ அது பண்ணுறதே பெஸ்ட்டு. இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஃபூட்டிங் எடுத்துக்காங்களேன், ஒரு 4 பாலம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4.5 எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து அது ஒன்லி ஃபார் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமே தவிர்த்து அது வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டை காப்பாற்றி கொடுக்கும், இல்லை லோடு எடுத்து கொடுக்குமான்னு அவ்வளோ கிடையாது. நம்ம பட்ஜெட்டும் அதை வந்து எடுத்துக்கிட்டோம். 4 கம்பி போட வேண்டியதில் 8 கம்பி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 75 ரூபா ஏறுது. நம்மளுக்கு ஒரு 10 கிலோ ஏறுதுனாலே பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ இது வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம தவிர்த்து இதனால் நம்ம வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கிடையாது. நம்ம வீடு எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லேப்பிங் லென்த்தில் ஆகட்டும், இல்லை ரிங் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை காங்கிரீட் வந்து என்ன ப்ரொபோஷனில் போடுறோம், நம்ம ஒர்க் பண்ணும்போது பிரிக்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை தீர்மானிக்கமே தவிர்த்து ஒரு 6 கம்பி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லை வந்து ஒரு மூட்டை சிமெண்ட் போட விட 2 மூட்டை சிமெண்ட் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு மண் வந்து இன்னும் 2 கூட அதிகமாக போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரேஷியோ மாறிச்சினாலே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராக்ஸ் கொடுக்கும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாதிப்பு கொடுக்கும். ஸோ நம்ம வீடு கட்ட பிளான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஃப்ளோர் பிளான், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் பிளான், இன்னொன்று எலிவேஷன் பிளான். இந்த 3 வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் வந்து 70% கம்ப்ளீட் ஆனால் மொத்தம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த நெருடலும் இல்லாமல் க்ளீனாக கொண்டு போகலாம். உங்களுக்கு எக்ஸ்டர்னலி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க என்ன கம்பிக்கு மாற்றி போடணும் போது நமக்கு கையில் இருக்குது. ஸோ இதை காட்டியும் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டவுட் இல்லாமல் கொண்டு போகலாம். ஸோ இதில் நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னலாக மாற்றணும்னா அது மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு பியூர் டாக்குமெண்ட். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.